ஓகே. நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழக பகுதியில் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீரன் சின்னமலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தீரன் சின்னமலை எப்படி ஆங்கிலேயர்லாம் எதிர்த்தாரு, பிற்காலத்தில் அவர் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தீரன் சின்னமலையோட காலகட்டம் 1756லேருந்து 1805. சரிங்களா? இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி. கேட்கலாம், இவருடைய இயற்பெயரை வச்சு கூட கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? தீரன் சின்னமலையினே டைரெக்டாக கொஸ்டின் பேப்பரில் வராமல் தீர்த்தகிரின்னு சொல்லியும் கேட்கறது வாய்ப்பு அதிகம் உண்டு. சரிங்களா? ஏன்னா நம்மளோட கொஞ்சம் மைனூட்டாக நம்மளை வந்து குழப்பறதுக்காக பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே. இவர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை பகுதிக்கு அருகில் உள்ள மேலப்பாளையத்தில் தான் பிறந்தார். சரிங்களா? சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையத்தில் தான் இவர் பிறந்தார். ஒரு குடும்பத்துக்கும் ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, அது போல் இவருடைய குடும்பத்துக்கு ஒரு பட்டம் இருக்குது. பழைய கோட்டை மன்றாடியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. பழைய கோட்டை மன்றாடியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்ற குடும்பம் தான் இவருடைய குடும்பம். இவரும் பார்த்தீங்கன்னா சிலம்பம் வில்வித்தை குதிரை ஏற்றம் இது போன்ற விஷயங்கள்லாம் இவரும் கற்று வச்சிட்ருக்கார். சரிங்களா? ஓகே. இதோடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைன்னு வரக்கூடியவங்களுக்கும் நிலப்பிரச்சனைன்னு சொல்லி வரவங்களுக்கும் தீர்வு வழங்குகிற செயலில் இவர் ஈடுபட்டிருந்தார். ஓகேங்களா? தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தீர்த்தகிரின்னு சொல்லி நம்ம இயற்பெயர் பார்த்தோம் இல்லையா, அது எப்படி தீரன் சின்னமலைன்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானுடைய திவான் பார்த்தீங்கன்னா முகமது அலி. இந்த முகமது அலி வரி வசூல் செய்கிற விஷயத்தில் ஈடுபடுறாரு. வரி பணத்தோட மைசூருக்கு திரும்பி போகும்போது இந்த தீர்த்தகிரின்னு சொல்லக்கூடிய தீரன் சின்னமலை அந்த வரி பணத்தை பறிச்சுக்கிறார். சரிங்களா? அதனால் கோபமடைஞ்ச திவான் என்ன பண்ணுறாரு சொன்னால், சின்னமலையை தாக்குறதுக்காக ஒரு படையும் அனுப்புகிறார். சரிங்களா? அந்த படை எங்கே வந்து பிரச்சனை சண்டை போடுதுன்னு சொன்னால், நொய்யல் ஆற்றங்கரையில் மோதுறாங்க. நொய்யல் ஆற்றங்கரையில் மோதி சின்னமலை தான் அதில் வெற்றி பெறுறார். சரிங்களா? அவர் வரி பணத்தை பறிச்சார் இல்லை, அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். முகமது அலிக்கிட்ட ஒரு டைலாக் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கியதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்கிறார். யாருக்கிட்ட? முகமது அலிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். யாருடைய முகமது அலின்றது யார்? திப்பு சுல்தானுடைய திவான். ஓகேங்களா? இதுதான் சின்னமலைன்றது தீரன் சின்னமலையாக மாறின ஒரு காலம், ஒரு 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 பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்படி தான் அவருடைய பேர் வந்து மாறுச்சு. சரி, ஓகே. கொங்கு நாடுன்னு சொல்லக்கூடிய சேலம், கோவை, கரூர், திண்டுக்கல். சேலம், கோவை, கரூர், திண்டுக்கல் இதெல்லாம் கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கு நாட்டை ஒரு காலகட்டத்தில் மதுரை நாயக்கர் பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மதுரை நாயக்கர்கிட்ட இருந்து மைசூர் உடையார்கள் வந்து கைப்பற்றி அதை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். சரிங்களா? அந்த மைசூர் உடையார்கிட்ட இருந்து மைசூர் சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருந்தாங்க, முகலாயர்கள். ஓகேங்களா? அதன் பிறகு இந்த மைசூர் சுல்தான்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தபோது 3வது 4வது மைசூர் போர்கள் நடைபெறுது. இந்த 3வது 4வது மைசூர் போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுறாங்க. அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கொங்கு பகுதியை ஆட்சி செய்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய திவான் கூட பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் ஆங்கிலேயரை எதிர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோட திப்பு சுல்தானை கூட யார் நட்பு வச்சுருந்தாருன்னு சொன்னீங்கன்னா தீரன் சின்னமலை நட்பு வச்சுட்டு இருந்தார். ஓகேங்களா? திப்பு இறந்த பிறகு ஒரு கோட்டையை ஒன்று கட்டார். அது ஓடாநிலை அப்படின்ற ஒரு கோட்டை. இந்த ஓடாநிலை அப்படின்னு சொல்லி ஏன் அந்த கோட்டைக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், திப்பு சுல்தான் இறந்த காலகட்டத்தில் இருந்து அந்த இடத்துல ஆங்கிலேயருக்கு எதிர்த்து அங்கேயே போராடிட்டே இருந்தார். ஓடாமல் அங்கேயே போர் செஞ்சுட்டு இருந்ததால் ஓடாநிலை அப்படின்னு சொல்லி அந்த கோட்டைக்கு பேர். ஓகேங்களா? ஓகே. 1800
கோவையில் ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, சாரி திப்பு சுல்தான் சொல்கிற மாதிரிங்க, தீரன் சின்னமலை ஒரு திட்டத்தை வகுக்கிறார். ஓகேங்களா? தீரன் சின்னமலை கோவையை மையமாக வச்சு நம்ம ஆங்கிலேயரை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறார். அதுக்கு உதவிக்காக மராத்தியர்களையும் மருது சகோதரர்களையும் உதவிக்கு அழைக்கிறார். சரிங்களா? மராத்தியர்கள், மருது சகோதரர்கள். இந்த அழைப்பை கொடுத்த உடனே கம்பெனி படை வந்து உஷாராகி இந்த மராத்தியர்களையும் இந்த மருது சகோதரர்களையும் தடுத்துடுது. அவங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடியை தராங்க. சரிங்களா? இதனால் தீரன் சின்னமலை மட்டும் கோவையில் சண்டை போடுற நிலைமைக்கு தள்ளப்படுறார். பிற்காலத்தில் பெரும்படையான ஆங்கிலப்படை என்ன செய்யுது, தீரன் சின்னமலையை தோற்கடிச்சிருது. சரிங்களா? ஓகே. தப்பிச்சு என்ன செய்கிறான்னு சொன்னால் காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த 3 இடத்துலையும் கோட்டையை அமைச்சு அங்கேயும் சண்டை போடுறார். காவிரி, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த இடத்தெல்லாம் சண்டை நடக்குது. இந்த சண்டையில் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு ட்ரிக்ஸை ஒன்று ஃபாலோ பண்ணுறார். என்ன முறைன்னு சொன்னால் கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறைன்னா என்னென்னு அர்த்தம்னு சொன்னால் பதுங்கியிருந்து தாக்குதல், இல்லைன்னா சடனாக வந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறது. இந்த போருக்கு பேர் தான் கொரில்லா போர் முறை. ஓகேங்களா? ஓகே. இந்த கொரில்லா போர் முறையை வந்து இவர் கையாண்டு இந்த 3 இடத்துலையும் வந்து தோல்வி அடைய வைக்கிறார். யாரை? கம்பெனியை வந்து தோல்வி அடைய வைக்கிறாரு. கடைசியில் எல்லாருக்கும் இருக்கிற போல ஒரு துரோகி, சின்னமலையோட சமையல்காரர், அவன் பேர் பாருங்க, நல்லப்பன். இந்த நல்லப்பன் வந்து காட்டி கொடுத்ததால யார்? தீரன் சின்னமலை பிடிபட்டு ஆங்கிலேயரால் வெற்றி கொள்ளப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கில் போடுறாங்க. சரிங்களா? 1805 ஜூலை 31. ஒவ்வொரு புரட்சியாளர்களுடைய பிறந்ததும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான போர் செய்யக்கூடிய இயர்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்கள எந்த இடத்துல எந்த கோட்டையில் வந்து தூக்கில் போட்டாங்க, அது எந்த நாள், எந்த மாதம், எந்த இயர், இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு வர புலித்தேவர், கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள், தீரன் சின்னமலை, வீர நாச்சியார் இவங்களுடைய எல்லாருடைய இறப்புகளாக கூட இயர்ஸில் கொடுத்து பொறுத்து சொல்லிடலாம். அதனால் நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஓகேங்களா? தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலை சில கூட்டமைப்பு கூட நட்புறவோடு இருந்தார். ஏற்கனவே எல்லாருடைய கிளர்ச்சியாளர்களோடையும் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். அதுபோல் இந்த இதுலேயும் கூட்டமைப்பு இருந்துச்சு. அதில் முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா விருப்பாட்சி, கோபால நாயக்கர். விருப்பாட்சின்றது எங்கே இருக்குது? திண்டுக்கல். அதாவது திண்டுக்கல் கோபால நாயக்கர். குழப்பிக்கூடாது. திண்டுக்கல்லில் தான் விருப்பாட்சி இருக்குது. விருப்பாட்சி கோபால நாயக்கர் தான் பிற்காலத்தில் திண்டுக்கல் என்ற பகுதிக்கு தலைவராகவும் கூட்டமைப்புக்கு தலைவராகவும் மாறுறாரு. சரிங்களா? ஓகே. விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்திவேலூர் அப்பச்சி கவுண்டர். பரமத்திவேலூர் அப்பச்சி கவுண்டர். சரிங்களா? இவர். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் ஆத்தூர் பகுதியை சார்ந்த ஜோனி ஜான் கஹன். சரிங்களா? ஜோனி ஜான் கஹன் வந்து எந்த பகுதியை சார்ந்தவர்? சேலத்தில் ஆத்தூர் பகுதியை சார்ந்தவர். பெருந்துறை என்ற பகுதியிலிருந்து குமரால் வெள்ளை அப்படின்றவரும், ஈரோட்டில் வாரணவாசி அப்படின்றவங்களும் இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க? ஆங்கிலேயரை எதிர்க்கிறாங்க. தீரன் சின்னமலையோட சேர்ந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டமைப்பை கம்பெனி வந்து முடக்கிடுது பிற்காலத்தில். இதன் விளைவாக கிட்டத்தட்ட 49 பேர் வந்து இறக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக மாறிடுது. இந்த கூட்டமைப்பை ஒடுக்கும்போது 49 பேர் இறந்தாங்க. சரிங்களா? ஓகே. தீரன் சின்னமலையோடைய முக்கியமான 3 போர்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா காவிரி கரை போர்னு சொல்லுவாங்க. சொன்னேன் இல்லையா, தப்பிச்சு அவர் போயிட்டு காவிரி, ஓடாநிலை, அரச்சலூர் இந்த 3 இடத்துலையும் வந்து அவர் பதுங்கியிருந்து கொரில்லா போர் முறையில் தாக்குதல் நடத்தினார்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த முக்கியமான ரிலேட்டடாக இருக்கிற இடத்த வச்சு தான் அந்த போர்னு சொல்ல போகிறோம். காவிரி கரை போர் பார்த்திங்கன்னா 1801. அதாவது இயர் ரொம்ப முக்கியம்.
காவிரிக்கரை போர் 1801, ஓடாநிலை போர் 1802. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரச்சலூர் போர் 1804. சரிங்களா? 1801, 2, 1804 கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. பெருசாக வந்து நீங்கள் ரொம்ப மனப்பாடம் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஓகேவா? அப்புறம் இறுதி போர்ன்றது 1805. இதனோட தீரன் சின்னமலையோட சகாப்தம் முடிவடையுது. அவங்கவுங்க சின்ன சின்ன பார்ட்டு செஞ்சாலும் ஆங்கிலேயருக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்கவுங்க அவங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினே இருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.